எடப்பாடி பழனிசாமி வீட்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை. முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசியது என்ன? மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இணைக்கப்படுவார்களா என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதிமுக பழைய மாதிரி ஒன்றாக சேர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த செய்தி பிடிக்கவில்லை என்பது நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஒவ்வொரு முறை தேர்தலை அறிவித்த பிறகு அதிமுகவில் சலசலப்பு ஏற்படுவதும் இந்த முறை வழக்கத்தை விட வேறுபாடுகள் தீவிரமடைந்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு சசிகலாவின் ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு சசிகலா கட்சியிலிருந்து மெதுவாக ஓரங்கட்டப்பட்டார் என்பதும் நமது அனைவருக்கும் தெரியும். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே 2019ஆம் ஆண்டு தொடங்கினார். நாடாளுமன்ற தேர்தலையும் சந்தித்தார். அதில் 6% வாக்குகளை பெற்றார். தேர்தலோடு 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் தினகரன் பிரித்த வாக்குகளால் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்தது. அதிமுக முழுவதும் சேர்த்து செயல்பட வேண்டும் என்று இந்த பிரிவால் திமுகவிற்கு சாதகம் என்ற கருத்தும் நிலவப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று பாஜக கூறியது. ஆனால் சம்மதம் தெரிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டார். அதிமுக கூட்டணி மொத்தமாக 75 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது என்ற நமது அனைவருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் அமமுகவின் வாக்கு பிரிவால் அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. தொடர்ந்து 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலும் நடைபெற்றது. இதில் அதிமுக படுதோல்வி சந்தித்தது. கட்சிக்கு உண்மையாக உழைக்கும் அதிமுக தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்ற விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் இவர்களுக்கு இடையான மோதலும், எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியதும், பதிலுக்கு ஓபிஎஸ், இபிஎஸ் மற்றும் ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிமுகவில் பூகம்பமாகவே வெடித்தது. இந்த நிலையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருமனதாக அனைவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி வீட்டில் செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி, கே.பி. அன்பழகன் ஆகிய 6 பேரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துள்ளனர். சுமார் 2.5 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கட்சி மீண்டும் ஒன்றாக இணைந்தால் இதுபோன்ற தோல்விகளை தடுக்கலாம் என்றும் 6 பேர் தெரிவித்துள்ளது. பிரிந்து செயல்படுவதை தொடர்பால் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்.